ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பணம் சேர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பணம் வரும்பொழுது அந்த பணத்தை நம்ம வயசா யூஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பரமா அதிகமா பறந்து தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது, தேவையில்லாத செலவுகள் பண்றது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, தேவையில்லாத வியாபாரத்தை பண்றது, புரியாத வியாபாரத்தை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உடனே அவங்க திருப்பி வறுமைக்கு வந்துடுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். சோ நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, நமக்கு ஒரு வருமானம் ஸ்டெடியா வரும்பொழுது நம்ம ஒரு நியாயமான செலவுகள், தேவையுள்ள பொருட்களை வாங்க வேண்டும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தை சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா திடீர்னு ஒரு ஆபத்து இல்ல ஒரு நட்டம் இல்ல ஒரு வியாபாரத்துல ஒரு டல்னஸ் வரும்பொழுது இந்த பணம் நமக்கு பஃபரா யூஸ் ஆகும். நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு 50,000 சம்பாதிச்சோம், 45,000 50,000 செலவு பண்ணிடுறோம். அப்ப நம்ம கையில பற்றாக்குறையா இருக்கு. அடுத்த மாசம் திடீர்னு ஒரு 1,00,000 செலவு வந்தா உடனே கடன் வாங்குறோம். சோ இந்த மாதிரி கடன் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வருமானம் வரும்போது கண்டிப்பா சேவிங்ஸ அந்த ப்ராப்பரான இடத்துல போட்டு சேஃபான இடத்துல போட்டு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க தங்கத்துல போட்டு வச்சுக்கலாம், எஃப்டில போட்டு வச்சுக்கலாம், இல்ல தன்னிடமே கேஷா வச்சுக்கலாம். பாய்.